இந்த வீடியோவில் முக்கியமான சயின்ஸ் டாப்பிக்கான மனிதநல மற்றும் நோய்களை பற்றிய முக்கியமான ஒரு வரி வினாக்களை நம்ம பார்க்க போகிறோம். போக்சோ சட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு 2012. போக்சோ சட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு 2012. குழந்தை உரிமைகள் சட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு 2005. குழந்தை உரிமைகள் சட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு 2005. குழந்தை உரிமைகளின் பாதுகாப்பிற்காக தேசிய ஆணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு மார்ச் 2007. குழந்தை உரிமைகள் பாதுகாப்பிற்காக தேசிய ஆணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு மார்ச் 2007. மருந்துகளின் தவறான பயன்பாடு மற்றும் சட்டவிரோத கடத்தல் மீதான சர்வதேச நாள் ஜூன் 26. மருந்துகளின் தவறான பயன்பாடு மற்றும் சட்டவிரோத கடத்தல் மீதான சர்வதேச நாள் ஜூன் 26. போதையூட்டும் மருந்துகள் மற்றும் மனோவியல் மருந்துகள் சட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு 1985. போதையூட்டும் மருந்துகள் மற்றும் மனோவியல் மருந்துகள் சட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு 1985. புகையிலையானது எந்த புகையிலை தாவரத்திலிருந்து பெறப்படுகின்றது? நிக்கோட்டியானா டொபாக்கம். புகையிலையானது எந்த புகையிலை தாவரத்திலிருந்து பெறப்படுகின்றது? நிக்கோட்டியானா டொபாக்கம். புகைப்பிடித்தலின் போது வெளிப்படும் புகையில் உள்ள எந்த புற்றுநோய் காரணிகள் நுரையீரல் புற்றுநோயை உண்டாக்குகின்றது? பென்சோபைரின். புகைப்பிடித்தலின் போது வெளிப்படும் புகையில் உள்ள எந்த புற்றுநோய் காரணிகள் நுரையீரல் புற்றுநோயை உண்டாக்குகின்றது? பென்சோபைரின். நுரையீரலின் மூச்சு சிற்றறையில் ஏற்படும் வீக்கம் எந்த நோயினை உண்டாக்குகின்றது? எம்பைசீமா. நுரையீரலின் மூச்சு சிற்றறையில் உருவாகும் வீக்கமானது எந்த நோயினை உண்டாக்குகின்றது? எம்பைசீமா. உலக சுகாதார நிறுவனம் எந்த ஆண்டு போதை என்ற வார்த்தையை பயன்படுத்த ஆலோசனை வழங்கியது? 1984. உலக சுகாதார நிறுவனம் எந்த ஆண்டு போதை என்ற வார்த்தையை பயன்படுத்த ஆலோசனை வழங்கியது? 1984ஆம் ஆண்டு. புகையிலை எதிர்ப்பு சட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது? மே 1, 2004. புகையிலை எதிர்ப்பு சட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது? மே 1, 2004. உலக புகையிலை எதிர்ப்பு நாள் மே 31. உலக புகையிலை எதிர்ப்பு நாள் மே 31. கல்லீரல் சேதத்தினால் கல்லீரலில் அதிகளவு கொழுப்பு சேமிக்கப்பட்டு எந்த மற்றும் நார்த்திசுக்கள் உருவாவதை ஏற்படுத்துகின்றது? சிரோசிஸ். கல்லீரல் சேதத்தினால் கல்லீரலில் அதிகளவு கொழுப்பானது சேமிக்கப்பட்டு எந்த மற்றும் நார்த்திசுக்கள் உருவாவதை ஏற்படுத்துகின்றது? சிரோசிஸ். டயபெட்டிஸ் மெலிட்டஸ் பொதுவாக அதிகளவு காணப்படும் எந்த குறைபாடாகும்? கணையத்தில் காணப்படுகின்றது. டயபெட்டிஸ் மெலிட்டஸ் பொதுவாக எந்த இடத்தில் அதிகம் காணப்படுகின்றது? கணையத்தில் காணப்படுகின்றது. நீரிழிவு நோயாளிகளில் 10% முதல் 20% வரையிலான வகையினை சேர்ந்தவர்கள் ஐடிடிஎம் என்று அழைக்கப்படுகின்றனர். நீரிழிவு நோயாளிகளில் 10% முதல் 20% வரையிலான வகையை சார்ந்தவர்கள் ஐடிடிஎம் என்று அழைக்கப்படுகின்றனர். குழந்தைகள் மற்றும் இளம் வயதினரிடையே ஏற்படுவது ஐடிடிஎம் ஆகும். குழந்தைகள் மற்றும் இளம் வயதினரிடையே ஏற்படுவது ஐடிடிஎம் ஆகும். இன்சுலின் சாராத நீரிழிவு நோய் எவ்வாறு அழைக்கப்படுகின்றது? வயதானோரின் நீரிழிவு நோய் என்று அழைக்கப்படுகின்றது. இது NIDDM, அதாவது 80 முதல் 90% வரை காணப்படுகின்றது. HIV நோயை உண்டாக்கும் வைரஸின் வகை ரெட்ரோ வைரஸ் ஆகும். HIV நோயினை உருவாக்கும் வைரஸ் வகை ரெட்ரோ வைரஸ் ஆகும். இதய தசை நசிவுறல் நோயானது இதய தசை திசுக்களின் இறப்பு நோய் என்று அழைக்கப்படுகின்றது. இதய தசை நசிவுறல் நோய் என்பது இதய தசை திசுக்களின் இறப்பு நோய் என்று அழைக்கப்படுகின்றது. NACO என்பது எதனை குறிக்கின்றது? தேசிய எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு அமைப்பு ஆகும். NACO என்பது தேசிய எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு அமைப்பு ஆகும். PUFA என்பது நிறைவுறாத கொழுப்பு அமிலம் ஆகும்.
PUFA என்பது நிறைவுறாத கொழுப்பு அமிலம் ஆகும். CHD என்பது கரோனரி இதய நோய் ஆகும். CHD என்பது கரோனரி இதய நோய் ஆகும். CUD என்பது இதய நோய்களை குறிக்கின்றது. CUD என்பது இதய நோய்களை குறிக்கின்றது. BMI என்பதன் விரிவாக்கம் என்ன? உடல் பரும குறியீடு. BMI என்பதன் விரிவாக்கம் உடல் பரும குறியீடு. ஆங்கிலத்தில் பாடி மாஸ் இண்டெக்ஸ். இணைப்பு மற்றும் தசை திசுக்களில் உருவாகும் புற்றுநோயானது எந்த வகை புற்றுநோயின் பண்பாகும்? சார்கோமா. இணைப்பு மற்றும் தசை திசுக்களில் உருவாகும் புற்றுநோயானது எந்த வகை புற்றுநோயின் பண்பாகும்? சார்கோமா. எலும்பு மஜ்ஜை மற்றும் நிணநீர் முடிச்சுகளில் இரத்த வெள்ளையணுக்கள் அதிகரிப்பது எந்த வகை புற்றுநோயின் பண்பாகும்? லியூகேமியா. எலும்பு மஜ்ஜை மற்றும் நிணநீர் முடிச்சுகளில் இரத்த வெள்ளையணுக்களினுடைய எண்ணிக்கை அதிகரிப்பது எந்த வகை புற்றுநோயின் பண்பாகும்? லியூகேமியா. இரத்த புற்றுநோய்க்கு என்ன பெயர்? லியூகேமியா என்று பெயர். இரத்த புற்றுநோய்க்கு என்ன பெயர்? லியூகேமியா என்று பெயர். புற்றுநோய்க்கான சிகிச்சை முறைகள் அறுவை சிகிச்சை, தடைக்காப்பு சிகிச்சை, கதிரியக்க சிகிச்சை. புற்றுநோய்க்கான சிகிச்சை முறைகள் அறுவை சிகிச்சை முறை, தடைக்காப்பு சிகிச்சை முறை மற்றும் கதிரியக்க சிகிச்சை முறை. உயிரியல் துலங்கல் மாற்றிகளான எந்த தடைக்காப்பு மண்டலத்தை தூண்டுவதன் மூலம் புற்றுநோய் கட்டிகள் அழிகின்றன? இன்டர்ஃபெரான்கள். உயிரியல் துலங்கல் மாற்றிகளான எந்த தடைக்காப்பு மண்டலத்தை தூண்டுவதன் மூலம் புற்றுநோய் கட்டிகள் அழிக்கின்றன? இன்டர்ஃபெரான்கள். இந்தியாவில் முதலாக HIV தொற்றுக்கான ஆதாரத்தினை ஆவணப்படுத்திய ஆண்டு 1985. இந்தியாவில் முதலாக HIV தொற்றுக்கான ஆதாரத்தினை ஆவணப்படுத்திய ஆண்டு 1985. HIV வைரஸை எந்த சோதனையின் மூலம் உறுதிப்படுத்தலாம்? எலைசா என்ற சோதனையின் மூலம் HIV தொற்றினை நாம் உறுதிப்படுத்தலாம். உலக எய்ட்ஸ் தினம் என்ன? டிசம்பர் 1. உலக எய்ட்ஸ் தினம் டிசம்பர் 1. பொறுத்துக. முழு தானியங்கள், டயபெட்டிஸ் மெலிட்டஸ், ஆல்கஹால், ஆலோசனைகள், கார்பன் மோனாக்சைடு, ஹீமோகுளோபின். கொழுப்பு பொருட்கள், கரோனரி இதய நோய். அதிகப்படியான குளுக்கோஸ் கிளைகோசூரியா. நோயின் காரணங்கள் பற்றி அறிய உதவும் அறிவியல் பிரிவு ஏட்டியாலஜி எனப்படும். நோயின் காரணங்களை பற்றி அறிய உதவும் அறிவியல் பிரிவு ஏட்டியாலஜி எனப்படும். எய்ட்ஸ் என்பது ஒரு கொள்ளை நோய், அதாவது எபிடமிக். எய்ட்ஸ் என்பது ஒரு கொள்ளை நோய், அதாவது எபிடமிக். புற்றுநோயை உருவாக்கும் ஜீன்களுக்கு ஆன்கோஜீன்கள் என்று பெயர். புற்றுநோயை உருவாக்கும் ஜீன்களுக்கு ஆன்கோஜீன்கள் என்று பெயர். மது அருந்தியவுடன் உடலில் முதலில் பாதிக்கப்படும் உறுப்பு கல்லீரல். மது அருந்தியவுடன் உடலில் முதலில் எந்த உறுப்பு பாதிக்கப்படுகின்றது? கல்லீரல். எபித்தீலியல் செல்லின் புற்றுநோய் உருவாவதற்கு என்ன பெயர்? கார்சினோமா. எபித்தீலியல் செல்லில் புற்றுநோய் உருவாவதற்கு காரணமான பெயர் கார்சினோமா. இதயக்குழல் இதய நோய் ஏற்பட காரணம் என்ன? இதய தசைகளுக்கு போதிய அளவு இரத்தம் செல்லாமை. அளவுக்கு மிஞ்சிய மது பழக்கத்தினால் உருவாவது எது? கல்லீரல் சிதைவு. நிணநீர் முடிச்சுகள் மற்றும் மண்ணீரலை தாக்கும் புற்றுநோய் வகை லிம்போமா. நிணநீர் முடிச்சுகள் மற்றும் மண்ணீரலை தாக்கும் புற்றுநோய் லிம்போமா. புகையிலை பழக்கம் அட்ரினல் சுரப்பை தூண்டுகின்றது. இதற்கு காரணமான காரணி நிக்கோட்டின். புகையிலை பழக்கமானது அட்ரினல் சுரப்பை தூண்டுகின்றது. இதற்கு காரணமான காரணி நிக்கோட்டின். தேசிய புற்றுநோய் விழிப்புணர்வு நாள் நவம்பர் 7. தேசிய புற்றுநோய் விழிப்புணர்வு நாள் நவம்பர் 7. உலக புற்றுநோய் நாள் பிப்ரவரி 4. உலக புற்றுநோய் நாள் பிப்ரவரி 4. புற்றுநோய் பற்றிய படிப்புக்கு ஆன்காலஜி என்று பெயர். புற்றுநோய் பற்றிய படிப்புக்கு ஆன்காலஜி என்று பெயர். புற்றுநோய் என்ற சொல்லுக்கு லத்தீன் மொழியில் என்ன பெயர்? நண்டு என்று பெயர். புற்றுநோய் என்ற சொல்லுக்கு லத்தீன் மொழியில் நண்டு என்று பெயர். இந்தியர்களின் இரத்தத்தில் இருக்க வேண்டிய
விரும்பத்தக்க கொழுப்பின் அளவானது 200 mg/dL. இந்தியர்களின் இரத்தத்தில் இருக்க வேண்டிய விரும்பத்தக்க கொழுப்பினுடைய அளவு 200 mg/dL. இரத்தத்தில் குளுக்கோஸ் அளவு அதிகரித்திருப்பது ஹைப்பர்கிளைசீமியா எனப்படும். இரத்தத்தில் குளுக்கோஸ் அளவு அதிகரித்திருப்பது ஹைப்பர்கிளைசீமியா எனப்படும். அதிகளவு சிறுநீர் வெளியேற்றுதல் பாலியூரியா எனப்படும். நீரிழப்பினால் ஏற்படும் தாகம் பாலிடிப்சியா என்று அழைக்கப்படும். குளுக்கோஸ் சிறுநீரை வெளியேற்றப்படுதல் கிளைகோசூரியா என்று அழைக்கப்படுகின்றது. அதிகப்படியான பசி பாலிபேஜியா என்று அழைக்கப்படும். அதிகப்படியான பசி பாலிபேஜியா என்று அழைக்கப்படும். மொத்த கலோரி மதிப்பில் எந்த அளவு கார்போஹைட்ரேட் மூலம் பராமரிக்கப்பட வேண்டும்? 50 முதல் 55% வரை. மொத்த கலோரி மதிப்பில் எந்த அளவு கார்போஹைட்ரேட் மூலம் பராமரிக்கப்படுதல் வேண்டும்? 50 முதல் 55% வரை. கணையத்தில் பீட்டா செல்கள் எதனை சுரக்கின்றது? இன்சுலினை சுரக்கின்றது. கணையத்தில் பீட்டா செல்கள் இன்சுலினை சுரக்கின்றன. இரத்த சிவப்பணுக்களில் உள்ள ஹீமோகுளோபினுடன் கார்பன் மோனாக்சைடு பிணைப்பை ஏற்படுத்துகின்றது. பெருக்கமடைந்த செல் குழுக்கள் வேகமாக வளர்ச்சியடைந்து சுற்றியுள்ள இயல்பான திசுக்களில் ஊடுருவி பாதிப்பை ஏற்படுத்துவது மாலிக்னன்ட் கட்டிகள் என்று அழைக்கப்படுகிறது. WHO-வின் திருத்தம் செய்யப்பட்ட புள்ளி விவரத்தின்படி எந்த ஆண்டில் இந்தியாவில் 57.2 மில்லியன் நீரிழிவு நோயாளிகள் இருக்கலாம் என்று கணக்கிடப்பட்டுள்ளது? 2025 ஆண்டில். முதன்முறையில் நுண்ணோக்கியை வடிவமைத்தவர் யார்? ஆண்டன் வான் லூவன்ஹாக். முதலில் நுண்ணோக்கியை வடிவமைத்தவர் ஆண்டன் வான் லூவன்ஹாக். பாக்டீரியாவில் இடப்பெயர்ச்சி செய்ய உதவும் உறுப்பின் பெயர் கசையிலை. பாக்டீரியாவின் இடப்பெயர்ச்சி உறுப்பு கசையிலையாகும். கோள வடிவத்தில் காணப்படும் பாக்டீரியாக்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றது? காக்கைகள். கோள வடிவத்தில் காணப்படும் பாக்டீரியாக்கள் காக்கைகள் என்று அழைக்கப்படுகின்றது.